ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இங்கே ரொம்ப நாளாக ஒரு டாப்பிக்கை பற்றி பேசணும்னு எனக்கு ரொம்ப ஒரு மனதில் ஒரு வாஞ்சை, ஆனால் நேரமே இல்லை. இன்றைக்கு அதற்கான நேரம் எனக்கு கிடைத்திருக்குது. இன்றைக்கு அந்த டாப்பிக்கை பற்றி பேசணும்னு ஆசைப்படுறேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிடறேன். பரிசுத்த ஆவியானவர் அனுதின வாழ்க்கையில் நமக்கு எதுக்காக தேவைப்படுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்கு தேவை? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். சாட்சி என்றால் என்ன? வாட் இஸ் விட்னஸஸ்? இந்த சாட்சி என்றால் என்னன்னு கேட்டால், ஒரு கிறிஸ்தவர்களாக நமக்கு சாட்சி என்றால், இயேசு கிறிஸ்து மனித ரூபம் எடுத்து மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் வந்து பல பாடுகளை பல வேதனைகளை சுமந்து கொண்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அந்த காலகட்டத்தில் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் வாழ்ந்திருப்பார் பார்த்தீங்களா? அவர் வாழ்ந்த நாட்கள் அதை தான் நம்ம பின்பற்றி வாழணும். அப்படி நம்ம வாழ்ந்துட்டா அதுதான் உண்மையான சாட்சி. அப்படி சாட்சிக்கு தேவைப்படுற மொதல் விஷயம் அன்பு. இந்த அன்பு நமக்கு எப்படி கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானவர்னால கிடைக்கும். ரோமர் 5:5 பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினால், இந்த தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கு. இந்த தேவ அன்பு என்றால் என்ன? வாட் இஸ் காட்ஸ் லவ்? இந்த தேவ அன்பு என்றால், இந்த உலக பிரகாரமான நிறைய அன்பு இருக்குங்க. உலக பிரகாரமாக எக்கச்சக்க அன்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா போல ஒரு அன்பு யாருமே கிடையாது. எங்கள் அம்மா என்னை அப்படி பார்த்துப்பாங்க, எங்கள் அம்மா என்னை அப்படி, இது வரைக்கும் எங்கள் அம்மா என்னை ஒரு குறை வைக்கல. இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கேசிருக்காங்க, எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவரை போல ஒரு அன்பு இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது, என்னை ரொம்ப ஒரு குறை எனக்கு வைக்கல, ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சில பேர் பாட்டி தாத்தாவை கூட சொல்லி நான் கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனால் வேதம் நமக்கு சொல்கிற ஒரு அன்பு இருக்குங்க, தேவ அன்பு. இந்த அன்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது வாய்ப்பே இல்லை. நீதிமானுக்காக இந்த ஜென்ரேஷனில் மரிக்கிறது வாய்ப்பு இல்லை. அப்பவும் கூட நீதிமானுக்காக அவன் உயிரை எதுக்கு கொடுக்க போகிறாங்க? நீதிமானுக்காக ஒருவன், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீதிமானுக்காக அவன் நல்லவனாக இருந்தால் சரி, நம்ம உயிரை அவனுக்கு எதுக்கு கொடுக்கணும்? அப்படி தான் யோசிப்பாங்க. வேதம் என்ன சொல்லுங்க, நல்லவனுக்காக ஒரு வேலை சான்சஸ், லிட்டில் சான்சஸ், ஒரு 0.01% சான்சஸ் இருக்குது. நல்லவனுக்காக ஒரு வேலை ஒருவன் மரிக்கலாம், அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில் ஒன்றுக்கும் பிரோஜனப்படாதவர்கள் என்றும் அவருக்கு தெரிந்தும், மாம்சத்துக்கு உரியவர்கள் என்று தெரிந்தும், நமக்காக மனித ரூபம் எடுத்து உலகத்தில் வந்து பல பாடுகளை சகித்து வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள் இவளெல்லாம் தாங்கி கொண்டு சிலுவையில் அறைந்தார். யாருக்காக? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக. அதுதாங்க உண்மையான அன்பு. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் இருக்கும்போது அந்த அன்பு நம்மகிட்ட இருக்கா? கொஸ்டின் மார்க் தான். எல்லாரும் நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட இருக்காரு. அப்போஸ்தலர்ல ஒரு 2 அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே வெவ்வேறு பாஷைகளை பேசினாங்க. வசனங்கள் இருக்கு. அதை பார்த்துட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அந்நிய பாஷைகளை பேசுறோம், நாங்க ஆவியில நிறையிறோம், பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார் என்ற ஒரு தவறான புரிதலோடு சுத்திட்டு இருக்காங்க. ஆனா உண்மையா பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் இருக்கிறார் என்பதற்கான அறிகுறி தேவ அன்பு தான். அந்த அன்பு இப்போ நம்மகிட்ட இருக்கா? கடமுறைக்கான அன்பு இருக்கு. நம்ம குடும்பத்து மேல அன்பு இருக்கு, நம்ம சபையின் மேல ஒரு அன்பு, சில பல அன்புகள் இருக்கு. ஏசப்பா மேல நாங்கள் ஏசப்பாக்கு தசம பாகம் கொடுக்கும், ஒழுங்கா வேதம் வாசிக்கிறோம், ஒழுங்கா ஜெபிக்கிறோம் என்று சொல்கிற அன்பு இருக்கு. அது அன்பு அல்ல, அது சுயநலம். அது வந்து கடமுறை, அது ஒரு கடமை. உங்க குடும்பத்தின் மேல அன்பு வைக்கிறது உங்களுக்கான கடமை. உண்மையான அன்பு என்னது என்று கேட்டீர்களானால், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரத்துல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இங்கே ஒரு வசனம் இருக்கு. இந்த பிறனிடம் என்றால் என்ன? உன்னிடத்தை நீ எப்படி நேசிக்கிறோ, உன் குடும்பத்தை நீங்க எப்படி நேசிக்கிறீங்களோ அதே போல உங்க அண்ணன் குடும்பத்தை நேசிக்கணும், உங்க நண்பர்களை நேசிக்கணும், உங்க சபைகளை நேசிக்கணும், உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களை நேசிக்கணும். அதுதான் உண்மையான அன்பு. ஆனா இப்ப நம்மகிட்ட அந்த அன்பு இருக்கா? நம்ம குடும்பம், நம்ம லைஃப், நம்ம பிள்ளைங்களாக நம்ம பார்க்கணும், அப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் இப்போ இருக்கு. மாயமானமான அன்பு. அது உண்மையான அன்பு கிடையாது. பெத்த அம்மாக்களை கூட பார்க்காமல்
அம்மா இறந்துருக்காங்க, டெத்துக்கு வராமல் இருக்கிற விசுவாசிகளை நான் பார்க்குறேன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமான அந்நிய பாஷைகளை பேசுவாங்க. சொந்த சகோதரன்ட்ட பகைச்சு ஒப்புரவாகாமல் இருக்கிற எத்தனையோ பேர்களை நான் பார்க்கிறேன். ஆவிக்குரிய சபைக்கு செல்றாங்க இவங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அந்நிய பாஷையில பேசுவாங்க. நைட்டு ஜெபம் பண்ணும் போது அந்நிய பாஷையில பேசுவாங்க. கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் என்னிடம் ரொம்ப இருக்கார், பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை கைட் பண்றார், பரிசுத்த ஆவியானவர் தான் என்னை டீச் பண்றார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்னு எனக்கு தெரியல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அன்புள்ளவர்களாக மாறுவீர்கள். மத்தேயு 5 மலை பிரசங்கத்தில் ஏசப்பா ஒரு அழகான வசனத்தை சொல்லுவாங்க. அது ஒரு காணிக்கை தான், ஆஃபரிங்கே. ஏசப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, உன் சகோதரிடத்தில் ஒரு குறை உண்டு நீ நேக்குறாயாகில் பலிபீடத்தின் முன் ஒரு காணிக்கை வைத்துட்டு போய் பலிபீடத்தின் காணிக்கை வச்சிரு. உன் சகோதரன் ஒப்புரவாகிட்டு, சகோதரி ஏதாவது சண்டைனா அவன்கிட்ட பேசிட்டு அதை ஒப்புரவாகிட்டு வந்து காணிக்கையை செலுத்துன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இவ்வளவு நாள் செலுத்தின காணிக்கை வீணா? எனக்கு புரியல. ஆமா, வீணு தான். நீ என்னைக்கு ஒப்புரவாகிறீங்களோ, என்னைக்கு அன்புள்ளவர்களாக மாறுறீங்களோ, அன்னைக்கு தான் அந்த காணிக்கையும் பிரயோஜனம் உள்ளதாக மாறும், உங்கள் வாழ்க்கையும் பிரயோஜனம் உள்ளதாக மாறும். ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு அதுதான் அறிகுறி. அன்புள்ளவர்களாக நீங்க என்றைக்கு மாறுறீங்களோ அதுதான் ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கான அறிகுறி. ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. ஆவியானவர் ஒருபோது துக்கப்படுத்தாதீங்க. அது நல்லதில்லை, நமக்கும் நல்லதில்லை, நம்ம குடும்பங்களுக்கும் நல்லது. ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அன்பு தனிந்த ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த அன்பு மாத்திரம் தான் வேணுமான்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது அன்பை தாண்டி ஆவியின் குணங்கள் உங்களுக்கு வேண்டும். ஃப்ரூட் ஆஃப் ஸ்பிரிட். ஆவியின் கனி என்ன என்றால் கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அதே கலாத்தியர் எழுதின 5ஆம் நிருபத்துல கடைசியாக எழுதியிருப்பார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளை நீங்க என்றைக்கு கை கொண்டு உலக பிரகாரமாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றீங்களோ அன்னைக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் இருக்கிறார் என்பதை உணர முடியும். அது வரைக்கும் அவர் உங்களிடம் இல்லை. நீங்க என்ன அந்நிய பாஷையில பேசினாலும், என்ன ஆவியில நிறைஞ்சாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் இல்லை. ஆவி நற்குணத்தை நீங்க என்று தரித்து வாழ ஆரம்பிக்கிறார்களோ அன்னைக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். அப்போ நீங்க நிறைய பேர் கேட்கலாம், அப்போ அந்நிய பாஷை எப்படி பேசுறாங்க, பரிசுத்த ஆவி இல்லாமே அந்நிய பாஷை பேசுறாங்களா, இல்லைன்னா அது அவங்களா பேசுறாங்களா எப்படின்னு கேட்கலாம். அதை பத்தி எனக்கு தெரியல. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியருக்கு 12ஆம் அதிகாரத்தில் நீட்டா எழுதியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா, எல்லோரும் அற்புதங்களை செய்கிறவர்களா, எல்லோரும் குணமாக்கும் வரங்களுடையவர்களா, எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா, எல்லோரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இல்லை. 15ஆம் வசனத்திலே நீட்டா சொல்லிட்டாங்க. 15ஆம் வசனம், அவனுக்கு இன்னின வரத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும். எல்லாருக்கும் கிடையாது. என்ன ஏசப்பா என்ன நினைச்ச, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா கொடுப்பாங்க. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேச மாட்டாங்க, எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாங்க. குறிப்பிட்ட ஏசப்பா பகிர்ந்து கொடுப்பாங்க. ஆனா இப்ப என்ன எப்படிப்பட்டு கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்திலே பவுல் அழகா எழுதிட்டாரு, அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆனா நாம எப்படி வாழ்றோம், எப்படி வாழ்றோம்னு கேட்க 1 கொரிந்தியர் 12:11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பகிர்ந்து. ஒருத்தங்க அந்நிய பாஷை பேசலாம், ஒருத்தங்க குணமாக்கும் வரங்களுடையவர்களாக இருக்கலாம், ஒருத்தங்க தீர்க்க தரிசன வரத்தையுடையவர்களாக இருக்கலாம். இப்போ கூட நிறைய ஆவிக்குரிய சபையில நான் கேள்விப்படுறேன் ஒரு விஷயம் என்னவென்று கேட்டீங்கன்னா, வாலிபர்களாக இருக்கட்டும், வயதில் முதிர்ந்தவர்களாக இருக்கட்டும், அபிஷேக கூட்டம் என்று ஒன்று வைப்பாருங்க. அபிஷேகம் கூட்டம், அது சீனியர் பாஸ்டர் சபையின் மூத்த போதகர் தான் அது நடத்துவாங்க. இல்லைன்னா எங்கேயாச்சும் வெளியில இருந்து போதகர்கள் அழைத்து அப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்துவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கும் நான் அவைக்குரிய உபதேசத்தை அறியாததுக்கும் அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு நானும் செஞ்சிருக்கிறேன். ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அந்நிய பாஷைகளை பேசினாதான் அவங்களை விடும். அந்நிய பாஷைகளை பேசுற வரைக்கும் அவங்க விட மாட்டாங்க. பேசுங்க அந்நிய பாஷைகளை பேசுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, வாயில திறந்து பேச ஆரம்பிங்க. வாலிபர்லேருந்து மூத்தவர்கள் எல்லாரும் பேசுவாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு அது சரி தவறு என்று எனக்கு தெரியல. அது நீங்க சரியா கூட வச்சுக்கோங்க, ஆனா அதை தவறுன்னு சொல்ல வரல. ஆனா அதை தாண்டி ஆவியின் நற்குணத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அன்பு உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். அன்பு வந்தாதான் எல்லாம். அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க.
அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. டங்ஸ் இஸ் ரியல் கிஃப்ட். அதை ரிஜெக்ட் பண்ணாதீங்க. அது உண்மையான கிஃப்ட் தான். பட் நாட் மேண்டடரி ஃபார் ஆல். அது எல்லாருக்கும் உரியது அல்ல. இன்னதின்படி அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். அது எல்லாருக்கும் உரியது அல்ல. அதை எல்லாருக்கும் ஆக்குவது தப்பு தான். அவருக்கு தெரியும் யாருக்கு கொடுக்கணும், இவருக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா என்று தெரியும். ஃபோர்ஸ் பண்ணி அதை ஒருபோதும் பெற்றுக்காதீங்க. ஃபோர்ஸ் பண்ணி வேண்டாம். இப்போ இவ்வளோ வசனத்தை நீங்கள் கேட்டீங்க, அன்புள்ளவர்களாக வாழணும், அப்போ தான் பரிசுத்த ஆவியார் நம்மளோட இருக்கார், ஆவியின் குணங்கள் தரித்து வாழணும். இந்த வசனத்தில் நீங்கள் கேட்டீங்க, கடைப்பிடிக்கீங்களான்னு எனக்கு தெரியல. மீண்டும் அந்நிய பாஷைகளை நாங்கள் பேசுகிறோம், தீர்க்கதரிசன வரத்தை உடையோம், ஆவியில் நிறையிறோம், பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறாரு, கர்வத்தோடு பெருமையோடு சுற்றினீங்கன்னா எனக்கு ஒன்றும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பார்த்துக்கொள்வார். எனக்கு சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப நாளாக ஒரு உடுத்து இந்த வேலை இது எப்படியாச்சும் இந்த டாப்பிக்கை கொண்டு போயிடணும், எல்லாருக்கும் கொண்டு போயிடணும். நீங்கள் அப்போஸ்ல இருக்குல்ல, ஃபெலிக்ஸ் அண்ட் பால் ரெண்டும் இருப்பாங்க. பவுல் தான், பவுல் ஃபெலிக்ஸு. யூதர்களால் துன்புறுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அங்கே கொலை செஞ்சிருவாங்கன்னு அறிந்து இன்னொரு ஒரு நியாயாதிபதியாகிய ஃபெலிக்ஸிடம் மாற்றி அனுப்பப்படுவார். யாரு? பவுல். அங்கே ஃபெலிக்ஸ் ஒரு நாள் மனைவியோட துருசிலாவோட ஒரு நாள் இருக்கும்போது பவுல் அழைத்து வாங்கப்பா, நான் பவுல்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லுவார். இயேசுவை பற்றி கேட்க ஆரம்பித்தார். யாரு? ஃபெலிக்ஸ். இயேசுவை பற்றி கேட்க ஆரம்பித்தோடனே பவுல் ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்காரு. பவுல் சொல்ல ஆரம்பிச்சோடனே பவுல் என்ன சொல்றாருன்னா, நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி ஒரு நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் ஃபெலிக்ஸ் பயம் அடைந்து. ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது ஃபெலிக்ஸ்க்கு என்னாச்சு? பயம் வந்துச்சு. இன்னைக்கு நம்மள அநேக கிறிஸ்தவர்கள் ஃபெலிக்ஸை போல பயம் வருது. ஆனால் ஃபெலிக்ஸ் வாழ்க்கையில் பயம், அந்த மாற்றம் இல்லை. வெறும் பயத்தோட விட்டுட்டாங்க. அவன் வாழ்க்கையில மாற்றம் இல்லை. இந்த பயத்தோடு நீ பேட்டு வாப்பா பவுல் அப்படின்னு அனுப்பிட்டான். ஆனால் மாற்றம் இல்லை. இன்னைக்கு நம்மள அநேக கிறிஸ்தவர்கள் வார்த்தையை கேட்கிறோம், ஆனால் மாற்றம் இல்லை. அந்த வார்த்தையை கேட்டு உள்ளத்தில் இழுத்து சென்று பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ்ந்தால்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார், நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் துக்கப்படுத்தக்கூடாது. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பிறகு ஒரு ஆவியின் கனியை தரித்து பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழுங்க. ஃபெலிக்ஸை போல வெறும் கேட்டு விட்டு அதை விட்டு சென்றாதீர்கள், அதை போல் வாழ்ந்துங்கள். அப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா எக்கச்சக்க நன்மைகள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவார். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு தான் தருவார். ஒரு குறை உங்களுக்கு வராது. அவருக்கு பிரியமா வாழ்ந்தீங்கன்னா, அன்புள்ளவர்களாக வாழ்ந்தீங்கன்னா, ஆவின் கனியை தரிச்சு வாழ்ந்தீங்கன்னா, ரெண்டு வசனத்தை நான் சொல்றேன். நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. சங்கீதம் 91:16 படி, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்படி வசனத்தை நீங்க கைகூடி நடந்தீங்கன்னா நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக நடத்த போறாரு. உங்களுக்கு ஒரு குறை வராது. உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் சந்ததி, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஒரு குறைபாடு வராது. ஆனா என்ன? ஆவின் கனி, அன்பு, இதெல்லாம் கடைப்பிடிச்சு வாழ்ந்தீங்கன்னா மட்டும்தான். இன்னொன்று வெளிப்படுத்தல் 3:10 என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சகரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலம் என்று ஒன்று வரும் இந்த உலகத்தில். ஆனால் அந்த சோதனை காலத்துக்கு தப்பிக்கொள்வதற்கான பலனை அவர் நமக்கு கொடுப்பார். அவர் நம்மை காப்பார். நானும் உன்னை காப்பேன் என்று அந்த 10ஆம் வசனம் முடிகிறது. வெளிப்படுத்தல் 3:10 வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நானும் உன்னை காப்பேன். ஒரு குறை வராதுங்க உங்களுக்கு. எப்பேற்பட்ட சோதனமான காலங்கள் வந்தாலும், சோதனையான காலங்கள் வந்தாலும் அவர் உங்களை பாதுகாக்க, உங்கள் குடும்பங்களை தாங்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆவின் கனிகளை தரித்து வாழுங்கள், ஒரு குறைபாடு வராது. ஜெபம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தேவனே, இந்த வார்த்தையை எங்களுக்கு கேட்க செய்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி அப்பா. நாங்கள் பிற மார்க்கத்தாருக்கு முன்பாக ஒரு ஆவின் கனிகளை தரித்து அன்புள்ளவர்களாக எங்கள் பேச்சு, நடக்க, செய்கை, பார்வை எல்லாவற்றையும் கிறிஸ்துவை காண்பிக்கும் விதமாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட துணை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. எசப்பா, பிற மார்க்கத்தார் எங்களை பார்த்து வியக்கத்தக்கதாக ஒரு ஆவியின் குணங்களை தரித்து ஒரு அன்புள்ளவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் பெருகணும், நாங்கள் செய்யணும். உண்மை வானபரியந்தம் உயர்த்துகிறோம், எங்களை தரைபரியந்தம் தாழ்த்துகிறோம். எங்களை மேன்மை பாராட்டிக் கொள்வோம், உயர்த்தி கொள்வோம். உடைய கிருபையை தவிர ஒன்றுமே இல்லைப்பா. நீங்கள் ஆட்கொண்டு வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கமையினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது.
ஆமென்.